வணக்க மக்களை, சற்று கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். அதிமுக பிளஸ் தாவேகா கூட்டணியா ரூபாய் 5000 கோடிக்கு ஸ்கெட்ச் போட்ட எடப்பாடியார், அரசியலில் புயலை கிளப்பிய செங்கோட்டையன். வாங்க வீடியோவை உருவாக்கலாம். அதாவது தமிழக அரசில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த வகையில் தான் தமிழகத்திலே இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி குழு தலைவராக இருக்கும் செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி குறித்து ஒரு பரபரப்பான கருத்துக்களை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் கூறியதாவது, எடப்பாடி பழனிசாமியை நடிகர் விஜயின் ஆதரவு மீண்டும் முதலமைச்சராகி சுமார் 500 கோடி ரூபாய் திட்டம் திட்டதாகும். அந்த முயற்சியை அவர் முறியடித்ததால் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது ஆத்திரத்தில் இருப்பதாகவும் செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது என்னவென்றால், வருகின்ற அந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டுதான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையின் போது அவர் இந்த பேச்சை முன்வைத்திருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மற்றும் கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியை கூட விட்டு கொடுத்தது நான் தான் என்றும், அந்த பதவிகளை அடைவித்த பிறகு கூட இப்போது உழைத்தவர்களையே அவர் நீக்கி வருவதாகவும் செங்கோட்டை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது அவர் கூறியதாவது, அதிமுக வளர்ந்து விலகி தாவேகா வளைந்த இவர் மக்களின் மனநிலையை விஜய் பக்கம் இருப்பதால் தங்களின் கட்சிக்கு கண்டிப்பாக விசில் சின்னத்தில் நீங்களெல்லாம் கண்டிப்பாக வாக்களிக்க மக்கள் தயாராக இருப்பதாகவும் நம்பிக்கை ஒன்றை செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனது பரப்புரையின் போது இவ்வாறு கூறியிருப்பது என்பது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தன்னை கட்சியில் நீக்கப்பட்டது எடப்பாடியாருக்கு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடன் கூட்டணி வைத்த பிறகுதான் இவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை எடுத்திருப்பார் என்பது அனைவரும் அறிந்த உண்மையாக செங்கோட்டையன் சொல்லியிருப்பது அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் வெற்றியை சூடுமா, அல்லது தாவேகாவுடன் கூட்டணி வைத்திருந்தால் தமிழகத்திலே கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கும் முயற்சியில் எடப்பாடி அவர்கள் ஈடுபட்ட நிலையில் தாவேகா எப்பொழுதுமே தனித்துதான் போட்டியிடும் என்று விஜய் அவர்கள் கூறியிருப்பதும், அது மட்டுமன்றி தாவேகாவின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்று கூறிய நிலையில்தான் அவருடைய தொண்டர்கள் கூறியதால் கண்டிப்பாக இந்த கூட்டணி கண்டிப்பாக அமையாத நிலையில்தான் பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் கண்டிப்பாக களமிறக்கப்படும் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு தொகுதி மட்டுமே அவர் கண்டிப்பாக கைப்பற்றக்கூடும் நிலையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் என்பதை பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.